இட்லி தோசை மிளகாய் பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, கொஞ்சம் கருமிளகு, வேர்க்கடலை, அப்புறம் வந்து பொரிகடலை, மிளகாய் வெத்தல், இதெல்லாம், அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் தயாரிக்க போறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்காங்க. இப்போ வந்து நாம் முதல்ல ஒரு வானலியில் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பொரிகடலை, மிளகு, அப்புறம் வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு சிவக்க வறுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் எண்ணெயை சுற்றி விட்டுட்டு நல்ல வறுத்து எடுத்துட்டோம். அதாவது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க. கொஞ்சம் அப்படியே டைம் ஆகும். இதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வறுபடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். லேசாக சிவந்த பிறகு நம்ம வந்து இதில் கருவேப்பிலையை ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க. நல்ல கருவேப்பிலையை அதில் போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வறுத்துருங்க. கடைசியாக தேவையான அளவு சிவப்பு மிளகாய், வரமிளகாய் எடுத்து வச்சுக்காங்க. அதையும் அதில் போட்டு நாம் இப்போ வறுக்கிறோம். அப்படியே லேஸ் சூட்டில் அப்படியே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. சூடு ஆறின பிறகு நம்ம வந்து இதை மிக்சியில் ஜாரில் போட்டு திரிச்சு எடுக்கணும். இட்லி மிளகா பொடி எப்போவுமே திரிக்கும் போது கொஞ்சம் நரநரன்னு திரிங்க. ரொம்ப மாவு மாதிரி திரிச்சிடக்கூடாது. கடைகள் எல்லாம் வந்து அப்படிதான் வச்சிருப்பாங்க. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ இந்த நம்ம வறுத்து ரெடியாக வச்சிருக்கிற இந்த மிளகாய் பொடிக்கு தேவையானது சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் ஜாரில் போட்டு நான் வந்து அரைக்கிறேன். லேசாக வறுத்து இதை வந்து லேசாக அரைச்ச பிறகு அதில் வந்து இப்போ பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பவுடர் சால்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். முதலே பவுடர் சால்ட்டு ஆட் பண்ண வேண்டாம். லேசாக ஒரு திரிச்சிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளையும் தேவையான அளவு உப்பு தூளையும் அதில் வந்து ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஒரு 4 சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிங்கன்னா தான் இந்த இட்லி மிளகா பொடி இட்லிக்காக இருந்தாலும் சரி, தோசைக்காக இருந்தாலும் சரி, தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐயர் வீட்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ், அதாவது வேர்க்கடலை, பொரிகடலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எள்ளு போட்டிங்கன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். காரம் நம்ம இட்லி மிளகா பொடி நல்லா திரிச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.